வணக்கம் நண்பர்களே. ஒரு பழம்பெரும் நடிகை 130 படங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு முன்னணி ஹீரோக்களான கமல், ரஜினி இவங்க கூடலாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, அவங்க தான் சந்திரமுகி படத்தில் அகிலாண்டேஸ்வரி கதாபாத்திரத்தில் நடித்த ஷீலா ஷெலின் என்கிற ஷீலா. இவர் ஒரு மலையாள நடிகை. இவங்களுக்கு ஜோடியாக நடித்தவர் பிரேம் நசீர். ஷீலாவுக்கும் பிரேம் நசீருக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி 130 படங்கள் வரை அவர்களை நடிக்க வச்சிருக்கு. இவர்கள் இணைந்த முதல் படம் காட்டு மைனா 1963 திரையரங்குகளில் வெளியாகி வரவேற்பை பெற்றுச்சு. அதன் பின்னர் தொடர்ந்து பல ஆண்டுகள் இருவரும் இணைந்து நடித்தனர். ரசிகர்கள் இந்த ஜோடியை பெரிதும் விரும்பினார்கள். இதுவரை இந்திய சினிமாவில் யாரும் இந்த அளவுக்கு படங்களில் இணைந்து நடித்ததில்லை. இதனால் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இந்த ஜோடி இடம்பெற்றது. இவர்கள் சேர்ந்து நடித்த படங்கள் செம்மீன், கள்ளிச்சென்னம்மா மற்றும் வேலுத்த கத்ரீனா ஆகிய படங்கள் இன்றும் கிளாசிக் என கொண்டாடப்பட்டவை. ஷீலா மார்ச் 24, 1948 அன்று பிறந்தார். அவர் 13 வயதிலேயே நடிக்கத் தொடங்கினார். நடிகர் எஸ். ராஜேந்திரன் இவரை நாடகத்துறைக்கு அறிமுகப்படுத்தினார். 1962 தனது 17 வயதில் பாசம் என்ற தமிழ் படத்தின் மூலம் எம்ஜிஆர் வெள்ளித்திரையில் அறிமுகமானார். அதே வருடத்தில் மலையாளத்திலும் அறிமுகமானார். அவர் தனது சிறந்த நடிப்பு மற்றும் நிதானத்தில் தென்னிந்திய மொழிகளில் விரைவாக நட்சத்திர அந்தஸ்தை பெற்றார். 2 தசாப்தங்களில் அவர் மலையாளம், தமிழ், தெலுங்கு மற்றும் உருது மொழிகளில் 475க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். ஷீலா திரைக்கதையும் எழுதியுள்ளார். யட்சகானம் மற்றும் சிகரங்கள் போன்ற படங்களை இயக்கியும் உள்ளார். மேலும் ஒரு நல்ல ஓவியரும் கூட. 4 கேரள மாநில அரசு விருதுகளையும் பெற்றவர். ஒரு தேசிய விருதையும் வென்ற ஷீலாவுக்கு 2019 கேரளாவின் மிக உயர்ந்த திரைப்பட விருதான ஜே.சி. டேனியல் விருது வழங்கப்பட்டது. 1983 நடிப்பிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஷீலா ஊட்டியில் வாழ்ந்து வந்தார். ஆனால் 2003 மனசினகரே என்ற படத்தின் மூலம் அவர் மீண்டும் பிரம்மாண்டமாக திரையுலகத்தில் நுழைந்தார். அவரின் 2005 படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதை வென்றார். அதே ஆண்டு சந்திரமுகி படத்தில் அகிலாண்டேஸ்வரி கதாபாத்திரத்திலும் நடித்தார். 2003 மனசிகரே என்ற படத்தின் மூலம் அவர் மீண்டும் பிரம்மாண்டமாக திரையுலகில் நடந்தார். 2 வருடங்களுக்கு தனது திறமை ஒருபோதும் மங்காது என்பதை நிரூபித்தார். அகலே 2005 படத்திற்கான சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதையும் வென்றவர்.